எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலவாத் ஓதுவதால் ஏற்படும் நன்மைகள். திருக்குர்ஆனில் சூரா அஹ்ஜாப் அத்தியாயத்தில், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவரது வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, அந்த நபியின் மீது நீங்களும் ஸலவாத் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். ஆகவே நம் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் ஓதி ஸலாமும் கூறி வருவோம். நாம் ஸலவாத் ஓதுவதால் ஏற்படும் முதல் நன்மை. ஸலவாத் ஓதும் அடியானின் மீது அல்லாஹு தஆலா ஸலவாத் சொல்வது. 2. அவனுடைய மலக்குகள் ஸலவாத் சொல்வது. 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவரின் மீது ஸலவாத் சொல்வது. 4. ஸலவாத் ஓதுபவரின் தவறுகளுக்கு அது பரிகாரமாக ஆவது. 5. அவர்களுடைய அமல்களை பரிசுத்தப்படுத்துவது. 6. அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவது. 7. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. 8. அந்த ஸலவாத்தை அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது. 9. ஸலவாத் ஓதுவருடைய செயலேட்டில் ஒரு கீராத் அளவு நன்மை எழுதப்படுவது. அந்த கீராத் என்பது உஹது மலை அளவுக்கு சமமானது. 10. அவருடைய அமல்கள் பெரிய தராசில் நிறுத்தப்படுவது. 11. எவர் தனது சகல துஆக்களையும் ஸலவாத்தாக ஆக்கிக்கொள்கிறாரோ அவருடைய இம்மை மறுமையின் காரியங்களுக்கு அதுவே போதுமானதாக ஆகிவிடும். இது பற்றி ஹஜ்ரத் உபை இப்னு ஹாபுரலி அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸில் 9வது எண்ணில் சொல்லப்பட்டது. 12. அவருடைய குற்றங்கள் அழிக்கப்படுவது. 13. அடிமைகளால் உரிமை விடுவதை விட அதிகமான நன்மை கிடைப்பது. 14. ஸலவாத்தின் காரணமாக ஆபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பது. 15. கியாமத் நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சாட்சியாக ஆவது. 16. நபி ஸல்லல்லாஹு அவர்களின் ஷஃபாஅத் வாஜிபாவது. 17. அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியும் கிருபையும் இறங்குவது. 18. அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பது. 19. கியாமத் நாளில் அர்ஷின் நிழலை அடைவது. மறுமையில் அமல்கள் நிறுத்தப்படும் போது நன்மையின் தட்டு கனமாவது. 20. மறுமை நாளில் அமல்களின் தட்டு நிறுத்தப்படும் போது நன்மைகளின் தட்டு கனமாவது. இன்னும் அதிக நன்மைகள் உள்ளன. அடுத்த பதிவில் நான் பதிவிடுகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன்.